ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் ஒரு குடும்பத்தின் குடிபெயர்ச்சி என்று தலைப்பிடலாம். யாக்கோபு தன் முழு குடும்பத்தோடும் கானானிலிருந்து எகிப்துக்கு புறப்படும் சம்பவத்தை இந்த 46ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இவ்வதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள்: 1 எப்ரோன், 2 பெயர்சபா, 3 கோசேன். எப்ரோன் என்ற இடத்தில் தான் இப்பொழுது யாக்கோபு குடும்பத்தோடு தங்கியிருக்கிறார். அவர் எகிப்திற்கு கிளம்ப வேண்டும் குடும்பத்தோடு. ஆகவே எப்ரோனிலிருந்து கிளம்பி பெயர்சபாவுக்கு போகிறார். பெயர்சபாவிலே தேவனை சந்தித்து பலியிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டு பிறகு அவர் எகிப்திற்கு செல்ல வேண்டும். ஆக எகிப்திற்கு செல்லும் வழியில் தான் பெயர்சபா இருக்கிறது, கானானில். இந்த அதிகாரத்தில் வரும் நபர்கள் தேவன், யாக்கோபு, யாக்கோபின் குமாரர், யாக்கோபின் குமாரரின் பிள்ளைகள் மற்றும் யோசேப்பு. ஆக இந்த அதிகாரத்தில் சுற்றிலும் வருகிற நபர்கள் இவர்கள்தான். ஆனாலும் இந்த அதிகாரத்தில் பல பெயர்கள் உள்ளே இருக்கின்றன. ஆதியாகமத்தில் பெயர்கள் வருகிற அதிகாரங்கள் அதிகம். அதில் 46ஆம் அதிகாரமும் ஒன்று. ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு பெயர் பட்டியல் கொண்ட அதிகாரம் ஆதியாகமம் 36 படித்தோம். அதற்கு பிறகு அதிகமான பெயர்கள் வருகிற அதிகாரம் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 46ஐ 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசியது. ஆதியாகமம் 46 1 முதல் 4. பகுதி 2, யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு எகிப்திற்கு புறப்பட்டது. ஆதியாகமம் 46 5 முதல் 28. பகுதி 3, யோசேப்பு யாக்கோபை சந்தித்தது. ஆதியாகமம் 46 29 முதல் 34. பகுதி 1 வாசிப்போம். 46 1 முதல் 4. தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசியது. இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இதுதான் அந்த அதிகாரத்தின் முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில் இருக்கிற செய்திகள் என்ன? தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசுகிறார். நம்பர் 1, யாக்கோபு தன் தகப்பனுடைய தேவனுக்கு பலியிடும்படி புறப்பட்டான். 46 1. நம்பர் 2, தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனை அழைத்து பேசுகிறார். 46 2. கவனியுங்கள், அன்று ராத்திரியிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி என்று ராத்திரி மேலே சொன்ன வசனத்தை கவனிப்போம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய், எங்கிருந்து போறான்? அவன் எப்ரோனிலே தங்கியிருக்கிறான். எப்ரோனில் இருந்து பெயர்சபாவுக்கு போகிறான். ஏன் போகிறான்? முதல் வசனம், தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிடும்படி போகிறான். சாரி, மூன்றாவது, அப்ப தேவன்
யாக்கோபுக்கு நிகழ்காலத்தை குறிச்ச வாக்குத்தத்தத்தை சொன்னார். 46:3. அது என்ன நிகழ்காலத்தை குறிச்ச வாக்குத்தத்தம்? 3ஆம் வசனம். அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நிகழ்கால வாக்குத்தத்தம். நம்பர் 4, தேவன் யாக்கோபுக்கு எதிர்காலத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை தந்தார். 4ஆம் வசனம். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், எதிர்காலம். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், எதிர்காலம். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான், எதிர்காலம். அப்போ நிகழ்காலத்துக்குரிய வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தாரு, எதிர்காலத்துக்குரிய வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தாரு. சரி, இந்த பகுதியில திரும்பவும் யாக்கோபு தேவனை தரிசிக்கிறாரு. தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவம் யாக்கோபுக்கு புதுசு இல்ல, பல முறை நடந்திருக்குது. இப்போ இங்க ஆண்டவர் பேசின காரியங்கள் ஒரு சிலதை கவனிக்க வேண்டியது இருக்குது. முதல்ல, தேவன் யாக்கோபுக்கு ஏற்கனவே தரிசனமானதை பார்க்கலாம். 8 முறை யாக்கோபுக்கு தேவ தரிசனம் உண்டானது. நம்பர் 1, யாக்கோபு தன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது அவன் தேவனை தரிசித்தான். அந்த இடம் பெத்தேல். ஆதியாகமம் 28:13. யாக்கோபு பெத்தேலிலே தேவனை தரிசித்தார். நம்பர் 2, யாக்கோபு லாபான் வீட்டில் இருந்த போது, வேலை செய்து கொண்டிருந்த போது தேவன் யாக்கோபை சந்தித்தார். அது ஆரானில் நடந்தது. ஆதியாகமம் 31:3. நம்பர் 3, அதே போல யாக்கோபு லாபான் வீட்டிலிருந்து புறப்பட நினைத்த போது தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனோடு பேசினார். அதுவும் ஆரானில் நடந்தது. ஆதியாகமம் 31:11. நம்பர் 4, யாக்கோபு கானானுக்கு புறப்படும் முன்பு தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசினார். அந்த இடம் மக்னாயிம் எனப்பட்டது. ஆதியாகமம் 32:1. நம்பர் 5, யாக்கோபு கானானுக்கு வருவதற்கு முன்பு தன் சகோதரனான ஏசாவை சந்திக்க நினைத்த போது, ஏசா எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது அன்று இரவு யாக்கோபு தேவனோடு போராடி ஜெபித்தான். அன்று அவன் தேவனை சந்தித்தான். அது யாபோக்கு என்ற ஆற்றங்கரையில் நடந்தது. ஆதியாகமம் 32:30. நம்பர் 6, யாக்கோபு சீகேமிலே இருந்தபோது தீனாலை நிமித்தம் பிரச்சனை வந்தது, பெரிய கலவரம் வந்தது, உள்ளூரிலே பிரச்சனை வந்தது. தன் பிள்ளைகள் செய்த அந்த கலவரம், அந்த சண்டைகள் நிமித்தம் யாக்கோபு மனவேதனையில் இருந்தார். அதற்கு பிறகு அவர் முழு குடும்பத்தையும் அழைத்து கொண்டு அவர் தேவனை சந்திக்க பலியிடும்படி போனார். அப்பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகி பேசினார். இது நடந்தது சீகேமில். ஆதியாகமம் 35:1. நம்பர் 7, யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என தேவன் பெயரிட்டார். அப்படி பெயரிட்ட சம்பவம் பதான் அராமில் நடந்தது. தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேர் இனி இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். ஆதியாகமம் 35:9. நம்பர் 8, யாக்கோபு எகிப்திற்கு செல்லுவதற்கு முன்பு தேவன் அவனை சந்தித்து அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். அதுதான் நாம் படிக்கிற இந்த ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் முதல் பகுதி. ஆக தேவன் யாக்கோபுக்கு 8 முறை தரிசனமானார். இது பெரிய பாக்கியம். ஆகையினால் தான் யாக்கோபுக்கு தேவன் பேரிலே
பெரிய விசுவாசம் இருந்தது, அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. தேவ தரிசனங்களை பெற்ற முற்பிதாக்களிலே முக்கியமானவன் யாக்கோபு. சரி, பெயர்சபாவுக்கு போகிறார். எல்லா ஆயத்தங்களை செய்துவிட்டு எகிப்துக்கு புறப்படும் போது வழியிலே பெயர்சபாவுக்கு போகிறான். கவனியுங்கள், ஆபிரகாம், இந்த பெயர்சபா என்பது மிக முக்கியமான ஒரு இடம், குறிப்பிடும்படியான இடம், மறக்க முடியாத இடங்களில் ஒன்று. ஆபிரகாம் பெயர்சபாவில் இருந்தபோது தேவன் அவனோடு பேசினார். ஆதியாகமம் 21:33. நம்பர் 2, ஈசாக்கு பெயர்சபாவில் இருந்தபோது தேவன் அவனோடு பேசினார். ஆதியாகமம் 26:23 முதல் 24. நம்பர் 3, இப்பொழுது யாக்கோபு பெயர்சபாவுக்கு போகும் பொழுது தேவன் யாக்கோபோடு பேசுகிறார். ஆதியாகமம் 46:1 முதல் 4. நம்பர் 4, பெயர்சபா யூதாவின் தென்பகுதியில் நாகேவ் என்ற பட்டணத்தில் இருந்த ஒரு இடமாகும். இது எகிப்துக்கு போகும் திசையில் இருந்த பகுதி பெயர்சபா. எகிப்துக்கு போறாரு. போற வழியில பெயர்சபாவை தாண்டி தான் போனோம். ஆகையினால அவர் பெயர்சபாவுக்கு போய் அங்கு தங்கி பலியிட்டு தேவனை தொழுது கொள்றாரு. நம்பர் 5 குறிப்புல, யாக்கோபு இவ்விடத்திற்கு வந்தபோது தேவனுக்கு பலியிட்டார். அப்பொழுது யாக்கோபுக்கு வயது 130. அதாவது யாக்கோபு எகிப்துக்கு புறப்படுவதற்கு ஆயத்தம் பண்ணிய அந்த காலகட்டம், யாக்கோபுக்கு வயது 130 இருக்கும் பொழுது இந்த ஆயத்தங்களும் இடமாற்றங்களும் இடப்பெயர்ச்சிகளும் தேசம் விட்டு தேசம் போகும் பயணமும் நடக்கிறது. நம்பர் 6, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அதை குறித்து ஆதியாகமம் 12:1 முதல் 4 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இருந்துச்சு பாருங்க. நான் உன்னை பெரிய ஆளாக்கி உன்னை பெரிய தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள சபிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெரிய தேசமாக்குவேன் சொன்னாரே. சொல்லி 215 வருடங்கள் கழித்து இந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு தேவன் திரும்பவும் சொல்றாரு. அப்போ ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் இந்த முதல் பகுதியில தேவன் யாக்கோபோடு பேசுறாரு. எவ்வளவு நாள் கழிச்சு இந்த வாக்குத்தத்தத்தை பேசுறாருன்னா 215 வருடங்கள் கழிச்ச பிறகும் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் திரும்பவும் யாக்கோபுக்கு புதுப்பிச்சு கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அதே வாக்க யாக்கோபுக்கும் புதுப்பிச்சு கொடுக்கிறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு தேவன். அந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்பு 215 வருடங்கள் கழித்து இந்த எகிப்துக்கு குடியேறும் சம்பவம் நடக்கிறது. நம்பர் 7, யாக்கோபு எகிப்துக்கு குடியேறும் சம்பவம், அதாவது 2298ஆம் ஆண்டு ஏஎம் ஆண்டில் நடக்கிறது. இது என்ன ஏஎம்? பல முறை சொல்லி இருக்கிறேன், அணுமுண்டிய குறிச்சி. இந்த வருஷங்கள்ல கிமு கிபி கிடையாது, எந்த கேலண்டரும் கிடையாது. அப்போ ஆதியாகமத்துல வருஷம் 1, 2, 3, 4ன்னு கணக்கிட்டு வந்தா 130வது வயதுல ஆதாமுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதையே தொடர்ந்து 130, 131, 32 அப்படியே கணக்கிட்டு வந்தால் 2298ஆம் வருஷம் இந்த சம்பவம் நடக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், ஆதியாகமம் 50 அதிகாரங்களை கொண்ட புத்தகம். 2 பகுதியா பிரிக்கலாம். முதல் பகுதி
ஆதியாகமம் அதிகாரம் 1 முதல் 11. அது 2000 வருஷங்களை உள்ளடக்கிய பகுதி. ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரங்கள், அந்த அதிகாரங்களுக்குள்ள 2000 வருஷ சம்பவங்கள் உள்ளே இருக்கிறது. இதுக்கு பிறகு வர அதிகாரங்கள் தான் முற்பிதாக்களுடைய அதிகாரங்கள். ஆக 1, 2, 3 கணக்கிட்டு வந்தா ஆண்டுகள்ல 2298 ஆண்டு இந்த சம்பவம் நடக்கிறது. இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம். ஏன்னா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து அந்த தேசத்தை விட்டு முழு குடும்பமும் இன்னொரு தேசத்துக்கு குடிபெயர்வது என்பது இது பெரிய மாற்றம், கவனிக்க வேண்டிய மாற்றம், குறிப்பிடும்படியான மாற்றம், சரித்திரத்தில் ஒரு திருப்பு முனையாகும். ஏன்னா இங்கிருந்து ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பம் 70 பேரா கிளம்பி ஒரு தேசத்தையே விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய் அங்கிருந்து வரும் பொழுது 20 லட்சம் பேரா வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆரம்பம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆரம்பம். கானானிலிருந்து எகிப்துக்கு குடிபெயர்கிற சம்பவம். ஆகையினால்தான் இதை பல முறை யோசித்திருக்கணும். யாக்கோபு தேவன் வாக்கு பண்ண இடம், முற்பிதாவுக்கு வாக்கு பண்ண இடம், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண தேசம், ஈசாக்குக்கு வாக்கு பண்ண தேசம், யாக்கோபுக்கு வாக்கு பண்ண தேசம். இப்ப தேசத்தை விட்டுட்டு போறப்ப யாக்கோபு பயப்படுறாரு. ஒரு பக்கம் பாசம் இருக்குது, மகனை பார்க்கணும்னு. ஆனா இன்னொரு பக்கம் பயம் இருக்குது, எப்படி இந்த பெரிய முடிவை எடுக்கிறதுன்னு. இது ரொம்ப பெரிய முடிவு. ஆகையினால்தான் தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு 2 முறை கூப்பிடுறாரு. ஒரு முறை கூப்பிடுறது வேற, 2 முறை கூப்பிடுறது வேற. அந்த 2 முறை தேவன் எங்கெல்லாம் கூப்பிடுறாரோ அதெல்லாம் மிக முக்கியமா தேவன் இடைப்பட்டு பேசுற சம்பவங்கள் உள்ளடக்கி உள்ளது. சாமுவேலே சாமுவேலே முக்கியமான இருக்கிறது. மோசே மோசே என்று 2 முறை கூப்பிட்டது. இயேசு பல இடங்கள்ல மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொன்னது. பேதுருவே பேதுருவே அப்படின்னு சொன்னது. அப்படி தேவன் 2 முறை கூப்பிடுற இடங்கள் மிக கவனிக்க வேண்டிய இடங்கள். இங்க யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு தேவன் அழைக்கிறாரு. இங்க அழைச்சு என்ன சொல்றாரு? யாக்கோபே நீ பயப்படாத அப்படின்றாரு. அப்போ உண்மையா யாக்கோபுக்கு என்ன இருந்திருக்கணும்? பயம் இருந்திருக்கணும். என்ன பயம்? இங்கிருந்து நம்ம போறோமே, இது சரியா? ஏற்கனவே நம்ம தாத்தா ஆபிரகாம், என்னுடைய முற்பிதா தாத்தா ஆபிரகாம் கானானுக்கு வந்து எகிப்துக்கு போனதுனால பல பிரச்சனையை சந்திச்சாரு. திரும்பவும் கானானுக்கு வந்துட்டாரு. ஈசாக்கு பஞ்சம் வந்த போது எகிப்திற்கு போனோம். தான் அப்பா பஞ்சம் வந்த போது எகிப்திற்கு போகணும்னு நினைச்சப்ப ஆண்டவர் தேவன் போவானான்னு சொன்னாரு. இப்ப நான் தனியா போனா கூட பரவாயில்ல, முழு குடும்பத்தோட போவது சரியா என்ற ஒரு பெரிய பயம். இந்த 2 இடத்துல தான் யாக்கோபு நிற்கிறார். ஒரு பக்கம் பாசம், இன்னொரு பக்கம் தேவன் மேல இருந்த பயம், பக்தி. பாசமா பக்தியா அப்படின்னு 2 போராட்டங்கள் சில நேரத்தில் வரும். பாசமா பக்தியா, பிள்ளை பாசமா, பொண்ணு பாசமா, பக்தியா, பையன் பாசமா, குடும்ப பாசமா அப்படின்னு வரும். சில நேரங்கள்ல ரத்த பாசம் ரொம்ப அழுத்தம். ரத்த பாசம், சகோதர பாசம், குடும்ப பாசம், உடன் பிறந்தவங்க பாசம் அப்படி இருக்கும். பாசமா அப்படின்னா இப்ப 20 வருஷமா பார்க்காத இருக்கிற தன் மகனை பார்க்கணும் யாக்கோபுக்கு. ஒரு பக்கம் பாசம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துல அதிபதியா இருக்கிறான் அப்படின்னு செய்தி வந்ததுமே
யாக்கோபுக்கு மூச்சு அடைச்சிருச்சு, அதிர்ச்சி தாங்க முடியல, நம்ப முடியல. வெளியே வந்து சொல்ற, அப்பா வெளியே வந்து வண்டியை பாருங்க, எவ்வளவு வண்டி நிக்குது, யோசேப்பு கொடுத்து அனுப்புனா அப்படின்னு வண்டிகளை பார்த்த பிறகு அப்பதான் நம்பிக்கையே வருது. 20 வருஷம் தன் மகனை பார்க்கல, பாசமுள்ள மகனை, அன்பு வச்ச மகனை, அப்படியே அவன் இல்லாத வாழவே முடியாதிருந்த மகனை இப்ப பார்க்கணும். ஆனா ஒரு பக்கம் இருதயம் பாசத்துல துடிக்குது, மறுபக்கம் தேவன் மேல வைத்திருக்கிற பக்தியில துடிக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல யாக்கோபு இருக்கிறாரு. ரொம்ப பேரு நம்மில் அநேகர் தோல்வி அடைகிற இடம் பாசத்துல. ரொம்ப பேர் பாசத்துல தோல்வி அடைகிறோம். சில நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பக்தியை விட்டுறது, விசுவாசத்தை விடுறது, கல்யாணத்தை விடுறது, கல்யாணத்தை கட்டுறது. சில நேரங்கள்ல நம்மளுடைய பக்தி அட்ஜஸ்ட் பண்ணப்படுகிறது, விசுவாசம் மேனேஜ் பண்ணிக்கிறோம், பரவாயில்ல அப்படின்னு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல ஒன்னும் ஆகாது, ஒன்னும் நடக்காது சொல்லிக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப பேரு மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஆண்டவர் இடத்துல அப்படின்னு நினைச்சு நம்ம ஓவர்டேக் பண்றோம். நம்மில் அநேக விசுவாசிகள் செய்யறது, நம்ம ஓவர்டேக் பண்றோம், பக்தியை ஓவர்டேக் பண்றோம், விசுவாசத்தை ஓவர்டேக் பண்றோம், பரிசுத்தத்தை ஓவர்டேக் பண்றோம், ஊழியத்தை ஓவர்டேக் பண்றோம், நீதியை ஓவர்டேக் பண்றோம், உண்மையை ஓவர்டேக் பண்றோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு பக்தியை ஓவர்டேக் பண்ணி பாசத்தை கையளிச்சிடுறோம். பலர் செய்யற தப்பு. இங்க பாருங்க, யாக்கோபுக்கு இதே பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. பக்தியா பாசமா? உயிருக்கு உயிரா நேசிக்கிற பிள்ளைய பார்க்கணும், உயிரோடு இருக்கிறான் பிள்ளை, ஒசத்தி உயரத்தில் இருக்கிறான், எகிப்தின் அதிபதியா இருக்கிறான், பார்க்கணும்னு இருதயம் துடிக்குது. ஆனா டக்குன்னு போட்டுட்டு மறுநாளே ஓடல. இந்த முற்பிதா தன் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றாரு, கிளம்புங்க போலாம், ஆனா பெர்சபாவுக்கு போலாம், பலிபீடம் அங்க இருக்குது, தேவனுக்கு எப்பவுமே நாங்க பலிபீடம் கட்டி தொழுத இடம், ஆபிரகாம் பலியிட்ட இடம், ஈசாக்கு பலியிட்ட இடம், நானும் அங்க போய் பலியிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு ஒரு பிரேயரை ஆயத்தம் பண்றாரு. ஒரு பிரேயரை எல்லாரும் வந்தாச்சு, குடும்பங்கள் எல்லாரும் வந்தாச்சு, பிள்ளைங்க வந்தாச்சு, பேரன் பேத்தி எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்துட்ட பிறகு பலியிட்டாங்க. அன்னைக்கு அங்கேயே தங்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி தேவன் பேசுறாரு, யாக்கோபே யாக்கோபே, இதோ அடியேன். யாக்கோபே, நீ பயப்படுறல்ல, எப்படி எகிப்துக்கு போகணும், எப்படி போகலாம், வாக்கு பண்ண தேசத்தை விட்டுட்டு போறோமே, உண்மையிலே இது தேவன் நடத்துதலா? உண்மையிலே நான் பாசத்தினால பிள்ளைக்காக போறேனா, இல்லை என் முற்பிதா எனக்கு வாக்கு பண்ண தேசம் இதுன்னு சொல்லிட்டு போனாங்களே, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு தேவன் வாக்கு பண்ணாரு, அந்த தேசத்துல தங்கி தரிச்சிருக்கிறோமே, இதை விட்டுட்டு போறோமே அப்படின்னு உள்ளார பயம் இருந்துச்சு பாருங்க. அந்த பயம் யாக்கோபுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே காட்டல. ஆனா உள்ளார அந்த பயத்தை தேவன் பார்த்தாரு. இப்போ தேவனே எழுந்தருளி யாக்கோபு கிட்ட பேசுறாரு. அன்று ராத்திரி தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே, எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், நான் உன் கூட வருவேன், திரும்பவும் உன்னை கொண்டு வருவேன். வாழ்க்கையின் கடைசி உயிர் மூச்சு போகிறப்ப உன் கண்களை, உன் ஆசை குமாரனே
தன் கைகளால மூடுவான். the last மூச்சு போறப்ப அந்த ஆசை உயிர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் பையனுடைய ஞாபகமா உயிர் அடிச்சிட்டு இருக்குதே, உன் பையனை பார்க்கலன்னு உயிர் அடிச்சிட்டு இருக்குதே, அந்த லாஸ்ட் உயிர் மூச்சு போறதுக்கு அப்ப எந்த பையனை நீ நினைச்சிட்டு இருக்கிறியோ அந்த பையன் கைகளால உன் கண்ணை மூடுவான். உன்னுடைய கண்களை மூடுற வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்றாராம். எனக்கு இந்த இடம் என்னை பிரமிப்பு உண்டாக்குன இடம். உண்மையிலே யாக்கோபு பாசக்கார அப்பா, ஆனா பதட்டமா ஓடி இல்ல, தூக்கி போட்டு ஓடி இல்ல. முற்பிதாக்கள் ஆதியாகமம் இன்னும் ஒரு 4 அதிகாரத்துல முடிக்க போறோம். ஆனா அந்த முழு ஆதியாகமும் வாழ்க்கையை எப்படி நம்மளை ஷேப் பண்ணிச்சுன்னு நிதானமா உட்கார்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு பகுதியும் ஷேப் பண்ணுது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்மளை ஷேப் பண்ணுது, ஒவ்வொருத்தருடைய சம்பவம் நம்மளை அசைக்குது. பாசமா பக்தியா? இன்னைக்கு என் செய்தியை கேட்கிற எல்லாருடைய இருதயத்தை தொட்டு இந்த பதிலை யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பாசம் மிஞ்சி இருக்குதா? பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம், புருஷன் மனைவி மேல இருக்கிற பாசம், ரத்த பாசம், உடன் பிறந்தவங்க பாசம், நண்பர் பாசம், சொத்து பாசம், சுக பாசம், இவைகள் உள்ள படுத்து இருக்குது இல்ல, ஊறி இருக்குது இல்ல, இதுவா? இல்ல அதையும் தாண்டி தேவன் மேல வைத்திருக்கிற ஒரு அன்பா, விசுவாசமா, பக்தியா, பயமா, நம்பிக்கையா? எது உங்களை டாமினேட் பண்ணி இருக்குது? எது? யோசித்து பாருங்க. எது உங்களை அழுத்தி இருக்குது? ஒவ்வொருவரும் யாக்கோபினிடத்திலிருந்து இங்க ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கொள்ளணும். தேவனே, நான் போலாமா? நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். வாக்கு பண்ண பூமியை விட்டுட்டு போலாமா? யோசிக்கிறேன். பயமா இருக்குது. நான் போலாமா? உள்ள பயமா இருக்குது, வெளியே காட்டி கொள்ளல. எனக்கு அன்பானவர்களே, இங்கதான் முற்பிதாக்கள் பிதாக்களா இருக்கிறாங்க. ஏன் முற்பிதாக்களை கனம் பண்றோம்? ஏன் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் வெட்கப்படாத சொன்னாரு? சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கௌரவமா தேவன் சொல்றாரு. என்ன இல்லாம தேவன் ஒரு மனுஷனை ஐடென்டிஃபை பண்ணி அவன் பேரை சொல்லி நான் அவனுடைய தேவன் அப்படின்னு சொல்ல காரணம் தோ இங்கதான் ஜெயிக்கிறாங்க, இங்கதான் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க, இங்கதான் தேவனே ஆச்சரியப்படுறாரு. இங்கதான். இல்லாட்டி பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை கொடுத்தா, பிள்ளைய கேட்டா, பிள்ளைய பலியிடும்படி போவானா? தேவன் ஆச்சரியப்பட்டாரு. அதே மாதிரிதான் இங்க யோசேப்பை பார்க்கணும்னு அப்பா ஓடி போயில்ல, அவசரமா ஓடி போயில்ல. ஜெபம் பண்ணாத, பலியிடம் போகாத, தேவனை சந்திக்காத, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறப்ப தேவன் இல்லாம, பயபக்தியா இல்லாம ஓடி போயில்ல. எவ்வளவு பேர் இந்த இடத்துல மிஸ் பண்றோம், தூக்கி போட்டுறோம்ல, ஓடி போட்டுறோம், அவசரப்பட்டுறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பரவாயில்லன்றோம், பிள்ளைங்க முகத்தை பார்க்கிறோம். I salute to him. யாக்கோபு உண்மையிலே யாக்கோபு முற்பிதா. எங்க முற்பிதாக்கள் இப்படி இருக்கிறதுனால தான் அவங்கள குறிச்சு பேசுறதுக்கு செய்தி இருக்குது. எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இப்படி இருந்ததுனால தான் அவர்களை குறிச்சு இவ்வளவு வருஷம் பேசுறதுக்கு வார்த்தைகளும் செய்திகளும் இருக்குது. உங்கள் முற்பிதாக்கள் இப்படி இருக்கும் பொழுது பெற்றோரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. நீங்க எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் ஒண்ணு சொல்றப்ப எது சரி, எது தப்பு, எது தேவனுக்கு பிரியம், சரியில்ல, அப்படி இருக்கிறப்ப